அண்மை செய்தி, வேலூரில் உள்ள தங்க கோயிலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை புரிந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆளுநர் ரவி, மத்திய இணையமைச்சர் முருகன் உள்ளிட்டோர் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். வேலூரில் இருக்கக்கூடிய தங்க கோயிலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்தடைந்திருக்கிறார். நிகழ்வில் பங்கேற்க ஆளுநர் ரவி, மத்திய இணையமைச்சர் முருகன், தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். குடியரசுத் தலைவரை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்றைக்கு வேலூரில் இருக்கக்கூடிய தங்க கோயிலுக்கு வருகிறார். யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? நிகழ்வு குறித்து விரிவா சொல்லுங்க. திலகவதி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இன்று காலை வேலூர் தங்க கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார். இதற்காக திருப்பதியிலிருந்து 3 ஹெலிகாப்டர் மூலமாக நேரடியாக தங்க கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேடிற்கு வருகை தந்த அவரை தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் R காந்தி, வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, SP மயில்வாகனன், மேலும் வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆகியோர் குடியரசுத் தலைவரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். ஹெலிபேடில் இருந்து தற்போது நாம் பார்க்கக்கூடிய தங்க கோவில் வளாகத்திற்கு அருகே அமைந்துள்ள ஒரு இடத்திற்கு குடியரசுத் தலைவர் மிகுந்த பலத்த பாதுகாப்புடன் வருகை தந்துள்ளார். கோவிலுக்கு வருகை தந்துள்ள அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். உதாரணத்திற்கு தங்க கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள சுமார் 1700 கிலோ வெள்ளியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விநாயகரை முதல் கட்டமாக தரிசனம் செய்கிறார். அதை தொடர்ந்து 70 கிலோ தங்கத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மகாலட்சுமியை தரிசனம் செய்கிறார். அதை தொடர்ந்து சீனிவாச பெருமாள் கோவில், அந்த கோவிலிலும் பெருமாளை தரிசனம் செய்கிறார். அதற்கு பின்னர் வைபவ லட்சுமி என்ற ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் அவர் கையாலேயே சிறப்பு பூஜையும் செய்கிறார். இதுதான் தற்போதைக்கு தங்க கோவிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. இறுதியாக கோவில் வளாகத்தில் மரம் நடும் நிகழ்விலும் கலந்து கொள்கிறார். இந்த மரம் நடும் நிகழ்வுக்கு பிறகு சரியாக 12:30 மணி அளவில் மீண்டும் கோவில் வளாகத்தில் இருந்து சாலை மார்க்கமாக அருகே உள்ள ஹெலிபேடிற்கு செல்லும் அவர் அங்கிருந்து மீண்டும் பலத்த பாதுகாப்போடு 3 ஹெலிகாப்டர்கள், ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலமாக திருப்பதிக்கு செல்கிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகையை அடுத்து வேலூர் மாவட்டத்தில் இன்று ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.